11 மணிக்கெல்லாம் கம்பெனிக்கு டீ போட்டு குடுத்துட்டு, அடுத்து மதியம் லஞ்ச் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு அடுப்புல சாதத்த வச்சுட்டு, இன்னொரு அடுப்புல இன்னைக்கு வந்து 1 பட்ட குக்கர்ல தான் மட்டன் குழம்பு தான் வச்சிருந்தேன். கடமைக்குன்னு ஏதோ ஒரு குழம்பு அறக்க பறக்க இது மாதிரி வைப்போம். அதுதான் என்ன கொஞ்சம் டேஸ்ட் தூளா இருக்கும். நான் எப்படி வச்சிருந்தேன் அப்படின்னா, குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு, அது கூட பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து, பெருஞ்சீரக தூள் சேர்த்து தாளிச்சுட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி, அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டேன். அடுத்து தக்காளி, உப்பு சேர்த்து வதக்கிட்டு, 1 கிலோ மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கினேன். ஓரளவுக்கு மட்டன் வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட மஞ்சத்தூள் இருக்கவே இருக்கு, நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், அதையும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் அரைப்புக்கு மிக்சி ஜார்ல தேங்காய் சேர்த்துட்டு, அது கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து ஒரு 4-5 முந்திரி கசகசா சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். வீட்டுல இந்த சாதத்துக்குலாம் இந்த மட்டன் குழம்புலாம் வைக்கும் போது அது கூட இந்த மிளகு ஜீரகம்லாம் வச்சு அரைச்சா பிடிக்காது. இதே அது வந்து ஒரு மாதிரி சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த இட்லி தோசை இந்த இடியாப்பத்துக்குள்ள இந்த அரைக்க பிறகு இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது 1 பட்டை குக்கர்ல வச்சுட்டேனாவே மிளகு ஜீரகத்தை வச்சு சேர்த்து வச்சு அரைச்சிருவேன். வேக வச்சுட்டு அடுத்து பாத்திரத்துல மாத்திட்டு அரைச்ச தேங்காவை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து கொத்தமல்லி தலை எல்லாம் கையில இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்